மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் எஸ் மாங்குடி அவர்கள் காரைக்குடியில் உள்ள ஐயுளி அம்மன் கோவில், கழனிவாசல், வாட்டர் டேங்க், ஆரியப்பவன், முத்துமாரியம்மன் கோவில், அருணாநகர், காட்டு தலைவாசல், பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 23/4/2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆதரவை பெற்ற வேட்பாளராக, இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவை பெற்ற வேட்பாளராக, முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களின் ஆதரவை பெற்ற வேட்பாளராக முதல்வர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றேன். உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நம்மை காக்கும் 48 மணி நேர திட்டம். ஓகே அண்ணா இங்க பாருங்க வீரசனார் முடியரசனாருக்கு மணிமண்டபம், நம் கரடிவாசல் பகுதியில் மின்மயானம், இதுபோன்று நிறைய திட்டங்களை நாம் காரைக்குடி நகர் பகுதிகளுக்கு நான் பெற்றுத் தந்திருக்கின்றேன். இன்னும் பல்வேறு திட்டங்கள் மனதில் இருக்கின்றது. நிறைய சாலை பணிகள் நடைபெற்று இருக்கின்றது. ஆகவே இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும். இன்னும் பல்வேறு திட்டங்கள் நம் காரைக்குடி பகுதிக்கு வருவதற்கு நீங்கள் எல்லாம் கைச்சனத்தில் வாக்களித்து என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். நிச்சயமாக உங்களை நம்பிக்கைக்குரியதாக 5 ஆண்டு காலம் எந்தவித குறைபாடும் இல்லாமல், என் மீது எந்தவித புகார்களும் இல்லாத அளவிற்கு உங்களின் பெயர்களையெல்லாம் நான் உச்சரித்து உங்களின் பெயர்களோடு நல்ல பேர் எடுத்திருக்கின்றேன். அந்த விதத்தில் உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே எனக்கு மீண்டும் வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இங்கே இருக்கணும். நமது முதலமைச்சர், நமது அரசு தான் இந்த சட்டமன்றத்தில் பேசி நமக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர முடியும். ஆகவே மீண்டும் எனக்கு கைச்சனத்தில் வாக்களித்து அமோக வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.